சிந்து பைரவின் பிரமோ ஸ்னேகா வந்து சிவா கால் பண்ணுறாங்க. கவலைப்படாத சிவா, என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரும், கவலைப்படாதுன்றாங்க. பாரு ஸ்னேகா, அந்த சிந்து படிக்காத சிந்து இந்த அளவுக்கு ஒரு வேலையை பண்ணியிருக்கா. நான் முட்டாள் மாதிரி அவகிட்ட ஏமாந்து போயிட்டேன். அதுதான் என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல அப்படின்றாங்க. விடு சிவா, அந்த சிந்து எந்த அளவுக்கு மூலிகை யூஸ் பண்ணியிருக்க பார்த்தியா? அவளை நம்ம நம்பவே கூடாது. நம்ம நம்புற அளவுக்கு அவள் ரொம்ப ரொம்ப மோசமானவன்றாங்க. ஆனால் பெரியம்மா என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. அவளை நம்புறாங்கன்னும் போது தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்கள சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த சிந்து மாற்றி வச்சிருக்கா சிவா. சீக்கிரமாக எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சிடலாம். உன்னுடைய ஃபீலிங்கு கஷ்டம் எனக்கு எல்லாமே புரியுது. எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ணிடலாம் சிவா. நீ எல்லாத்தையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காது. என்னால் அதிலிருந்து வெளியே வரவே முடியல ஸ்னேகான்றாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உனக்கு அப்பப்போ ஏதாச்சும் ஒரு மாதிரி இருந்தால் வீட்டுக்கு வந்து போ, இல்லை ஹாஸ்பிட்டல் கூட வந்து போ. நீ தேவையில்லாத இதை பற்றி யோசிச்சு உன்னுடைய உடம்பை வரி பண்ணிக்காது சரியான்றாங்க. என்னை பற்றி நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற, ஆனால் என்னுடைய பெரியம்மாக்கு அது புரியாது போயிடுச்சுன்ட்டு ஃபீல் பண்ணி ஸ்னேகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வெளியே இருந்த அன்னபூரணி பார்த்துட்டு ஃபோன் பேசி முடிச்சதுமே சிவான்றாங்க. வாங்க பெரியம்மா, இங்கே பாரு, நீ பேசிட்டு இருந்ததை கேட்டேன். உன் மேலே எனக்கு பாசம் எதுவும் இல்லாத இல்லை சிவா. என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே, அதை ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்றாங்க. சிந்துக்கு பண்ணது நீ நம்பிக்கை துரோகம் இல்லையா சொல்லு அப்படின்றாங்க. அது கேட்ட உடனே பெரியம்மா, நான் தான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறேன். இல்லை தப்பு பண்ணிட்டு எப்படி சிவா உன்னால் இப்படி இருக்க முடியுதுன்றாங்க. அப்போ சிவா ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.